கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா அந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட இடைபடுவாராக. 7 மாதங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தாருன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது மாதந்தோறும் அது தன் கனியை தந்தது அப்படி சொல்லி வேதத்தில் நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இந்த 7 மாதங்களும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஜெபத்துக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை சாகாமல் கிருபையாகவும் பாதுகாத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த 8வது மாதத்தின் இந்த காலை வேளையில் வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியாகட்டும் ஏசப்பா. பிரைஸ் காட். நாம் ஒரு வசனத்தை கூட இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென்னு சொல்றவங்க எல்லாரும் ஹல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணாரா? விருத்தி அடைந்தாரா. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூடவே இருந்தாரா. ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ அந்த இடத்துல இந்த 8வது மாதத்தில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் இந்த 8வது மாதத்தில் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். உங்கள் கூட யார் இருக்கணும்? சேனைகளுங்க. சொல்லலாமா? வாசிக்கலாமா? சிம்சோன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென்னு சொல்லி தலைக்கு மேலே கையை தட்டி பிரைஸ் காட். தாவீதை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆமேனா? ஆமாம். ஏன்னா எல்லோரும் நீங்கள் சண்டே ஸ்கூலில் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆமாம், தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரன்னு சொல்லி. ஆனால் இந்த காலை வேளையில் 8வது மாதத்தில் இந்த தாவீது நாளுக்கு நாள் எப்படி விருத்தி அடைந்தார் அப்படி சொல்லி வேதத்திலேருந்து நம்ம ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இவருக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது, தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம வேதத்தின் வாயிலாக நம்ம ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். நம்பர் 1, ஜீசஸ். ஆவியானவர் அவர் மேல் தங்கினார். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலையே, பாதி பேர் சொல்லலையே. ஆவியானவர். நம்பர் 2, பலசாலிகள் அவரோடு கூட இருந்தார்கள். சொல்லுங்க. நம்பர் 3, தேவ ஆலோசனையின்படி நடந்தான். சொல்லுங்க. இந்த 3 காரியமும் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் வர வர என்ன பண்ணானா? விருத்தி அடைந்தானா. வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 சாமுவேல். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் எப்போ அல்லது ரட்சிப்பு எப்போ வந்துச்சோ அதுக்கு அந்த நாளிலே தேவ ஆவி அவன் மேலே என்ன பண்ணிச்சா? இறங்கி இருந்துச்சா. ஹல்லேலூயா. இங்கே கொஞ்சம் நீங்கள் அப்படி கொஞ்சம் டெப்த்தாக உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தாவீதுடைய கீழ்ப்படிதல் தெரியும். தாவீதுடைய கீழ்ப்படிதல் தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே சாமுவேலை ஆண்டவர் சவுலை புறக்கணித்து ஈசாய் வீட்டுக்கு போய்
நீ ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். ஈசாய் வீட்டுக்கு வருவார். ஈசாய் வீட்டில் வந்து எல்லாத்தையும் பார்ப்பார். ஆனால் எல்லாத்தையும் அவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்க மாட்டார். ஆனால் ஈசாயை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். அது கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை. உனக்கு பிள்ளைகள் இவ்வளோதானே அப்படின்னு கேட்பார். உனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? வேற எங்கேயும் பிள்ளைகள் வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. வேற எங்கேயும் பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தகப்பனை பார்த்து கேட்குற வார்த்தை அது. ஆமாம், ஸ்தோத்திரம். உடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறாரு. அந்த பையன் ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறார். அப்போ அவரை வர சொல்லு, அவரை வந்த பிறகு தான் நம்ம பலி விருந்து சாப்பிட முடியும் அப்படி சொல்லி அவரை வர சொல்கிறாங்க. அவரை பார்த்து சகோதரர்கள் நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, தாவீது ஏன், எதுக்கு, என்னத்துக்குன்னு அங்கே எதுவுமே கேட்டது மாதிரியே தெரியலை. நம்மளாக இருந்தால் எங்கள் அண்ணமெல்லாம் இருக்கிறான், எங்கள் அப்பாலாம் இருக்கிறாங்க, அதனால என்ன ஐயா சொல்லுங்கள், அதுக்கும் பிறகு நான் எதாக இருந்தாலும் என்ன பண்ணுறேன், அந்த அபிஷேகத்தை கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லுவோம். எங்கள் அம்மாட்ட கேட்கணும், எங்கள் அப்பாட்ட கேட்கணும், ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும், இப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் தாவீது அங்கே யார்கிட்டையும் கேட்கல. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய், தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிந்தவனாய், தன்னையே அங்கே அர்ப்பணிக்கிறவனாய் இருந்ததுனால தான் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததை நம்ம பார்க்க முடியும். எவன் ஒருத்தர் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, எவன் ஒருத்தர் தேவனுடைய அன்புக்கு கீழ்ப்படுகிறானோ, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, அவன் வாழ்க்கை வர வர விருத்தி அடையும். நீங்கள் இதை ஸ்தோத்திரம் ஆதியாகமம் 26 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான்னு இருக்கும். அவனுடைய தேசத்தில் ஆபிரகாமின் நாட்களில் உள்ள ஒரு பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்தை காட்டில் அதிகமான ஒரு பஞ்சம். அப்போ ஈசாக்கு பார்க்குறாரு, இங்கே இருந்து நம்ம ஒன்றும் ஜீவனம் பண்ண முடியாது, நம்ம இன்னொரு தேசத்துக்கு போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப மூவ் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன். அதனால நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் பஞ்சத்தின் மத்தியில் ஒன்றும் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு இந்த 7 மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் விருத்தி அடையாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? தேவ சத்தத்துக்கு சரியாக கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் விருத்தி அடைய மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வர வர பெருக செய்வார், விருத்தி அடைய செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இப்போ பாருங்க, ஈசாக்கு அந்த சத்தத்தை கேட்குறா. அந்த சத்தத்தை கேட்ட பின்பு அவன் வேற எங்கேயும் போகலை. தேசத்தில் மழை பெய்யலை, தேசத்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அடுத்த கட்ட நிலைமைக்கு எந்த ஒரு வழிவாசலும் இல்லை. ஆனால் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் அந்த தேசத்திலே விதை விதைச்சான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மழை பெய்யாத அந்த கட்டாந்தரையில் எதை நம்பி அவன் விதை விதைச்சிருப்பான்னு பாருங்க. அவன் தேவ வார்த்தையை நம்பி விதைச்சா. இந்த சத்தத்தை கேட்கிறவன் வாழ்க்கையில இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு நீ எப்பெல்லாம் நம்பி கீழ்ப்படுகிறியோ அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றானா. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. ஆமென் நீ சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா. அப்போ தாவீது வர வர விருத்தி அடைவதற்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். முதல் காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுடைய அன்புக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் இந்த 8வது மாதத்தில் கீழ்ப்படுகிறோமோ அவங்க வாழ்க்கை இந்த மாதத்தில் வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடையும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதோட பலசாலிகள் இருந்தாங்க, அதனால அவன் விருத்தி அடைந்தான். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 22:1-2 பார்த்தனா அவன் கூட வெறும் 600 பேர். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க தெரியுமா? அந்த 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். படி.
அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். அவன் கூட முதல்ல யார் இருக்கா தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட. போதும், கர்த்தர் நல்லவர். ஏங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நிலைமைக்கு போனா முறுமுறுக்கிறவன் கூட நம்ம இருக்கக்கூடாது, ஒடுக்கப்பட்டவன் கூட இருக்கக்கூடாது, கடன்பட்டவன் கூட இருக்கக்கூடாது. அதனால தான் தாவீதுடைய வாழ்க்கை முதல்ல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. அவன் கூட இருந்த ஆளெல்லாம் கடன்பட்டவன். கடத்தை பார்ப்பானா, யுத்தத்தை பார்ப்பானா? முறுமுறுக்கிறான். தாவீதுக்கு விரோதமா முறுமுறுக்கிறவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களை பார்க்கறதே ஒரு பெரிய வேலையா தாவீதுக்கு மாட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால அவனுடைய அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியல. ஆனா சவுல் மரித்த பின்பு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது தாவீதுடைய வாழ்க்கையில. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது கூட இப்ப பலசாலிகள், ஒடுக்கப்பட்டவர்கள் மாறிட்டாங்க, கடன்பட்டவங்க மாறிட்டாங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது யார் இருந்தாங்க? அவங்க கூட முறுமுறுக்கிறவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க கூட யார் இருக்கா தெரியுமா? வாசிங்க அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 12:1-2 வாசிங்க. தாவீது சவுலி நிமித்தம் இன்னும் மறைவா இருக்கையில் வந்து, நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒடுக்கப்பட்டவங்க, ஆனா இப்போ யுத்தத்துக்கு ஒத்தாசை பண்ணுகிற கவன்கள் எரிகிறதற்கு, வில்லினால் அம்பு எய்கிறதற்கும், வலது இடது கைவாட்டமுள்ள பராக்கிரமசாலிகளும். ஹல்லேலூயா. எங்க இப்போ தாவீது வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடையதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கூட ஒடுக்கப்பட்டவர்கள் இல்ல, அவங்க கூட கடன்பட்டவர்கள் இல்ல, அவங்க கூட யாரும் இல்ல முறுக்கிறவர்கள் இல்ல, அவங்க கூட யுத்தத்துல துணைக்கு நிற்கிறவங்க. ஹல்லேலூயா. வலதுகை இடதுகை ஆட்டம் உள்ளவங்க, வில் வித்தையில சிறந்தவங்க, கவன்கள் எரிகிறவங்க, பராக்கிரமசாலிங்க அவங்க கூட இருக்கிறாங்க. இந்த 8வது மாதத்துல கர்த்தர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடையோம். நம்ம சங்கீதம் 24 வாசிக்கிறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலியாமே. ஆமேன்னு சொல்லி தலைக்கு மேல இந்த 8வது மாதத்துல என் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். ஏன்னா இயேசு எனக்கு பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம் என்னன்னா, முதல்ல தேவ சத்தத்துக்கு, தேவ வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஆமே சொல்லுங்க. 2வது பலசாலிகள் அவங்க கூட இருக்கிறாங்க. 3வது அவனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு காரணம் சொல்லி பார்த்தா, அவன் தேவ ஆலோசனை கேட்காம அவன் எங்கேயும் கடந்து சென்றதாய் அங்கே நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 23:2. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா? கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, ஆலோசனை கேட்டதற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறியடித்து. ஹல்லேலூயா. தாவீது அடுத்த கட்ட நிலைமைக்கு போறதுக்கு அவன் தன்னிச்சையா செயல்படல, தேவ துணையோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி அவனுடைய ஓட்டத்தை ஓடுனதுனால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். தலைக்கு மேல கையை தட்டி, இந்த 8வது மாதத்துல நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஏன் தெரியுமா? சங்கீதம்
32:8 இதே தாவீது ஆண்டவர் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், சத்தியத்தின் பாதையில் நான் உன்னை நடத்துவேன், நீ அப்படி நடக்கும்போது சகலத்தையோ திருப்பி கொள்ளுவாய். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறியே, ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறியே. இந்த 8வது மாதத்தில் நீ விருத்தி அடையணுமா? இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. சிக்கலாக்கில் இருக்கும்போது அவனையும் அவன் மனைவியையோ அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பட்டணம் எரிக்கப்பட்டிருக்குது, தீனால் கொளுத்தப்பட்டிருக்குது. அவன் வந்து பலன் குன்றி போக மட்டும் அழுறா. இதுவரைக்கும் நம்ம 7 மாதமும் சில காரியங்களுக்காக நம்ம இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னு அழுதுருக்கலாம். ஆனால் அவன் இருந்தது இழந்துட்டேன்னு சொல்லி அழுறான். இந்த அழுகிற சூழ்நிலையில் அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார். உங்களுக்கு இந்த மாதங்களில் இதுவரைக்கும் நெருக்கங்கள் வந்துச்சா, உபத்திரவங்கள் வந்தா, அந்த சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய, நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய பாதத்தில் போய் உட்காந்துருந்து, ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்தை செய்யலாமாப்பா, இந்த காரியத்தில் நாங்கள் நடக்கலாமா, இந்த காரியத்தில் ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட முதலாவது அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கும்போது அவர் சத்தியத்தின் பாதையில் உன்னை நடத்துவார். அப்படி நடத்தும்போது சத்தியத்தை நம்ம அறிவோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ இந்த 8வது மாதத்தில் நமக்கு விருத்தி அடைய செய்யணும்னு சொன்னால் நீயும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கணும். தாவீது ஒவ்வொரு நேரமும் போய் தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்பானாம். இந்த பிரச்சனைக்கு மத்தியில் போய் கூட இருக்கவங்களாம் அவரை எரியறதுக்கு கல் தூக்கிட்டான். ஆனால் அவன் சொல்கிறா, நான் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த ஒரு வசனம் வாசிங்க. 7ஆம் வசனமாக இருக்குல்ல, 6ஆம் வசனமாக இருக்கும். 6:7 வாசிங்க பார்க்கலாம். மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் ஏங்க அவன் கூட இருக்கிறதே வெறும் 600 பேர். அவன் ஒடுக்கப்பட்டவன், அவன் வந்து கடன் வாங்கினவன், அவன் முறுமுறுக்கிறவன். இப்போ தாவீதுக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்கிறான், என் மனைவி பிள்ளைகள்லாம் போச்சேன்னு சொல்லி. ஆனால் தாவீது இவங்களெல்லாம் பார்க்க வேண்டிய சர்வலோகத்தின் அதிபதியை பார்த்தா இவங்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். அந்த மனுஷோட ஆலோசனை கேட்காம தேவ சமூகத்தில் போய் ஆலோசனை கேட்டான். ஆண்டவரே அந்த தண்டை நான் பின்தொடரலாமா அப்படின்னு கேட்கும்போது தேவ ஆலோசனை அவனுக்கு வந்தது. நீ அதை பின்தொடர், நீ சகலத்தையோ திருப்பி கொள்ளுவாய். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 8வது மாதம் என் வாழ்க்கையில் ஒரு விருத்தி அடைய மாதம். அது ஆத்மாவாக இருக்கட்டும் விருத்தி அடையும், என் குடும்பமாக இருக்கட்டும் அது விருத்தி அடையும். ஏன்னு சொன்னால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். என் கூட இனி ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. பலசாலியாகிய பராக்கிரமசாலியாகிய இயேசு எனக்குள்ளா என் குடும்பத்தில் என் சபையில் இருக்கிறார். அதனால் நாங்கள் விருத்தி அடைவோம். எப்போ தெரியுமா? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும். இன்னைக்குள்ள அபிஷேகம் நமக்கு பத்தாது. இன்னைக்குள்ள அபிஷேகம் வச்சு நாளை ஓட்டிடலான முடியாது. இன்னைக்குள்ள அபிஷேகம் இன்னைக்கு சாம்பல் திரும்ப அங்கே கொட்டப்பட்டு ஆசாரின் வேறு வஸ்திரத்தை உடுத்திட்டு வரணும். அப்போ இன்றைக்கு முதல் நாளில் உள்ள அபிஷேகம் நமக்கு இதை வச்சு இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டலான முடியாது. நாளைக்கு வேற அக்கினி தேவ பர்வதத்திலேருந்து வந்து இன்னும் உங்களை அனல் மூட்டணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் காட். அப்போ இந்த 8வது மாதத்தில் தாவீது நாளுக்கு நாள் எப்படி விருத்தி அடைந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாவீதை போல தேவ வார்த்தைக்கு அல்லது தேவ மனுஷனுக்கு நம்ம கீழ்ப்படுகிற அனுபவம் முதல்ல நமக்கு வரணும். 2வது நம்ம கூட இருக்கிறவங்க பராக்கிரமசாலிகளாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிறது அவர் இயேசு மட்டுமே, வேற யார் இந்த உலகமெல்லாம் ஒன்றும் கூட வர போகிறதில்லை. எப்படி பக்தன் சொல்கிறான், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை புறக்கணித்துட்டாரு. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவேன். வசனம் வார்த்தை பராக்கிரமசாலியாகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்குமே, ஆனால் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். எந்த நாமம்? பராக்கிரமசாலிங்கிற நாமத்தின் நிமித்தமாய். ஹல்லேலூயா. யெகோவாங்கிற நாமத்தின் நிமித்தமாய். எல்லாத்துக்கும் மேலே
இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஆகாத சம்பாஷணையும் ஆகாத ஆலோசனையும் முதியோருடைய அந்த அந்த பேச்சை கேட்டு சில இடங்களில் நம்ம அந்த ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை என்ன பண்ணுமா, கெடுக்குமா. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் தேவ ஆலோசனைக்கு தாவீதை பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போகிறானோ ஒரு இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த முறை போ, நான் உனக்கு முன்னாடி முசுக்கட்டை பூச்சி அந்த செடிகளுடைய இறைச்சலை கேட்கும்போது நீ எழும்பி போ, அது வரைக்கும் அங்கே பதிவிரும்பார். நான் உனக்கு முன்னாடி போன பிறகு நீ என்ன பண்ண, என் பின்னாடி வா, நீ முறியடிப்பா அப்படிங்கிறாரு. அப்போ ஆலோசனை இல்லாத இடம் என்ன பண்ணிடும், விழுந்துரும். இந்த 8வது மாதத்தில் நீ ஒவ்வொரு காரியத்திற்கும், அது உன்னுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், சபையின் காரியமாக இருக்கட்டும், தேசத்தின் காரியமாக இருக்கட்டும், நீ ஜெபிக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறதுக்கு தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்பேனா. தாவீது நாளுக்கு நாள் எப்படி விருத்தி அடைந்தானோ அவ்விதமாய் கர்த்தர் நம்மையும் இந்த 8வது மாதத்தில் விருத்தி அடைய செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். பிரைஸ் காட்.